வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது சிறப்பான ஒரு கிளாசிக்கல் டிஷ். இது நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. 2 ஸ்பூன் எண்ணெய் சூடான உடனே கடுகு 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரியட்டும் சூட்டில். 2 காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு நசுக்கி எடுத்துருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா ஹை ஃப்ளேமில் டாஸ் பண்ணி எடுத்துங்க, உடனே ஆகிடும் உங்களுக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால. வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன், மறுபடியும் டாஸ் பண்ணி எடுத்துங்க. இது ஒரு ரொம்பவே சிறப்பான கிளாசிக்கல் டிஷ்ஷுங்க. எந்த மெஸ்லையும் இப்போ கிடைக்கிறதில்ல. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். நம்ம வீடியோ உங்களுக்கு இவ்வளோ தூரம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கண்டிப்பாக அனுப்புங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்கள் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஒரு தக்காளி, பழமான தக்காளி எடுத்துருக்கேன், நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். இது ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கண்டினியூஸாக வதக்கிட்டே இருங்க. இது மொத்தமே ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துலேயே சமைச்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சிம்பிளான டிஷ்ஷு. மிளகாப் பொடி போட்ட உடனே 1 ஸ்பூன் மிளகாப் பொடி போட்டிருக்கேன். அடுப்பை வந்து சிம்மில் பண்ணிங்க. 2 உருளைக்கிழங்கு, 1 முருங்கைக்காய் மட்டும் தான் எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பூண்டு இருக்கிறதுனால அடி பிடிக்கும், பிரச்சனை கிடையாது. மூடி வச்சு சமைங்க. மறுபடியும் அந்த காயெல்லாம் வெந்தோடனே அந்த தண்ணியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிச்சிடும். 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கும், மேலும் அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலா எல்லாம் அடியில் போயிடுச்சு. இந்த தண்ணி போட்டோன்னே அந்த மசாலாலாம் காய்கறியோட சேர ஆரம்பிச்சிருங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையா, நான் எதனா தப்பு பண்ணியிருக்கேனா, இல்லை பெட்டராக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.